ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கண்ட்ரி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான வெஜிடேரியன் லஞ்ச். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சாம்பார் வைக்க ரெடி பண்ணிடலாம். 100 கிராம் பருப்பு எடுத்து வேக வச்சிடலாம். 1 கப் 50 கிராம், 2 கப் போடுறேன். 100 கிராம் பருப்பு, துவரம் பருப்பு, அதை கழுவிட்டு வேக வச்சிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு 10 விசில் ஆகும். 10 விசில் வந்ததுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு ஒரு தக்காளி கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தக்காளி 4 பச்சை மிளகாய் சாம்பாருக்கு கட் பண்ணிக்கலாம். 10 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி இப்போது ரைஸ் வச்சுக்கலாம். 4 விசில் வந்தால் போதும். பருப்பு ஸ்டீம் போயிடுச்சு. இப்போது சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. நல்லா மசிச்சு விடலாம். இப்போ சாம்பார் வைக்க வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சிறிதளவு இதை போட்டு காய் எள்ளி போட்டு உப்பு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி காயை வேக வைக்கலாம். நாலு விசில் வந்துருச்சு. ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில். காய் இப்போ வந்துருச்சு. புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளியை கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். புளிக்கரைசல் ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி ஊற்றி சாம்பார் நல்லா கொதிக்குது. இந்த டைமில் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நான் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சாம்பார் பொடி போட்டாச்சு. நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போட்டால் போதும். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தாளிச்சு போட்டுருலாம். 4 விசில் வந்துருச்சு. உருளைக்கிழங்கு பட்டாணியும் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடியில் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் அதோடு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சாம்பாரில் ஊற்றி அருமையான நல்ல மணக்கும் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரசம் செய்ய ரெடி பண்ணிடலாம். புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு தக்காளி சேர்த்து கரைச்சிக்கலாம். தக்காளி கரைச்சி வச்சு இப்போது பூண்டு ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணி போடுவோம். அடுத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ரசப்பொடி 2 ஸ்பூன். ரசப்பொடி நான் அரைச்சி வச்சுருக்கேன். இன்னொரு நாள் நான் அதை வீடியோ போடுறேன். காய்ந்த மிளகாய் ஒரு 2 சேர்த்துக்குவோம். அதிகமாக சேர்த்தா காரமாக இருக்கும். 2 சேர்த்தா போதும். உப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போது ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரசம் தாளிக்க ஒரு பாத்திரத்தை வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து கரைச்சி வச்சிருக்க அந்த புளி தண்ணி எடுத்து உள்ளார ஊற்றிக்கலாம்.
ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. நுரைச்சி வந்ததும் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நுரைச்சி வந்துருச்சு, இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் பச்சை தண்ணி ஊற்றிடலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுப்போம். கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றலாம். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் சேர்க்கலாம். வதக்கி விட்டுக்கலாம் நல்லா. இப்போ பூண்டு சேர்க்கலாம். ஒரு 4 பல் பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன்னா அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக உப்பு கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் உள்ளார சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு உள்ளார சேர்த்துட்டேன். இப்போ பட்டாணி சேர்த்துக்கலாம்.